الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டும். மேலான அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்றி வந்திருக்கும் என் சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு எவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். மேலான கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இவ்வுலகில் வாழக்கூடிய எங்களுக்கு ஒரு அழகான, ஒரு அற்புதமான, அருமையான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களோடையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மார்க்கம் தனித்துவமானது. எல்லா விடயங்களும் சொல்லித்தரப்பட்ட மார்க்கம். எந்த வகையில ஒரு மனிதன் இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவரவருடைய வாழ்க்கை முறைமை இந்த மார்க்கம் காட்டிக் கொடுத்திருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் குறைபாடு வைக்காத மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனாலதான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு குர்ஆன்ல சொல்றான், நாங்க இந்த மார்க்கத்தை அல்-யௌம அக்மல்து லகும் தீனக்கும், நாங்க இன்றைய நாள் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன், பூர்த்தியாக்கி விட்டேன். பூர்த்தியான ஒரு மார்க்கம் என்றது அதுல எந்த குறைபாடுக்கும் இடம் இல்லை. எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்றா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க. யஹூதிகள் கேலி கிண்டல் செய்தார்கள். என்னப்பா அவட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பாத்ரூம் போறதுக்கும் சொல்லி தாராராம். ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த பதில், இந்த உலகத்துல எந்த ஒரு முஸ்லிமும் மார்க்கத்தை சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு பதில் சொன்னாங்க. எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூம் போறதுக்கு மட்டும் இல்ல, அதுக்கு போனா எப்படி சுத்தம் செய்யணும் என்றதையும் சொல்லி தந்து தான் இருக்கிறாங்க. எந்த குறைபாடும் எங்கட மார்க்கத்துல இல்ல, எல்லாம் சொல்லி தந்து. இன்னொரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முறைமையை எவ்வாறு வைத்துக் கொள்ளணும் என்றத்தை பார்க்கணும் என்றா அது இஸ்லாமிய மார்க்கத்தை தான் பார்க்கணும். முஸ்லிம்கள் இந்த உலகத்துல எப்படி வாழ வந்தவர்கள் என்றத, ஒரு உலகத்துல எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றத காட்டிக் கொடுப்பதற்காக வேண்டி வந்தவர்கள். எந்த ஒரு ஒழுக்கமாக இருக்கலாம், கலாச்சாரமாக இருக்கலாம், நாகரிகமாக இருக்கலாம், எல்லாமே மார்க்கம் சொல்லி தந்தது. எந்த ஒரு விதத்திலையும் குறை வைக்கல.
ஒரு சமூகத்தோட சேர்ந்து நடக்கும் பொழுது சமூகவியல் பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதுக்கு எப்படி எப்படி நடந்து கொள்ளணும் எல்லா விடையிலும் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு ஒழுக்கமாக நடந்து கொள்ளணும் என்ற ஒருத்தர் படிக்கணுமா, அசில் ஒரு முஸ்லிமை பார்த்துதான் அவர் படிக்கணும். வியாபாரம் எப்படி செய்யணும் என்று படிக்கணுமா, அவர் ஒரு முஸ்லிமை பார்த்துதான் படிக்கணும். ஒரு மனிதன் தன் தாய் தந்தையர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ளணும் என்றதை படிக்கணுமா, அவர் ஒரு முஸ்லிமை பார்த்துதான் படிக்கணும். ஏனே மனிதர்கள் சக மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை பார்க்கணுமா, அவர் ஒரு முஸ்லிமை பார்த்துதான் படிக்கணும். அதுதான் இந்த மார்க்கம். ஆனால் இன்றைக்கு கவலைக்குரிய விஷயம், கவலைப்பட வேண்டிய விஷயம், இன்றைக்கு இது ஒன்றும் எங்கள்கிட்ட இல்லாம போயிடுச்சு. எல்லாம் இன்றைக்கு அந்நியர்களை பார்த்து நாங்க படிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு போய்த்திருக்கிறோம். வாய்க்கூசாம எங்கட வாயாலேயே சொல்றோம், வாழ்ந்தா அப்படி வாழோட அந்நியனை காட்டி சொல்றோம். அந்த அளவுக்கு நாங்க மார்க்கத்தை விட்டு தூரமாயிட்டோம். இன்றைக்கு இந்த மார்க்கத்துல எங்களுக்கு அறவே இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நாங்க பார்க்கிறதாக இருந்தால், பிற உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது, பிற தேவைகளை பூர்த்தி செய்வது, அதுக்கு மதிப்பு கொடுக்கிறது என்றது இன்றைக்கு எங்களுக்கு காணாமல் போன ஒரு தன்மையாக மாறிடுச்சு. யார் ஒரு மனிதர் தன் தேவையை முறைப்பாட்டை சொல்றாரா, அவருடைய தேவையை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட இன்றைக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. கேட்டு வாரவங்க எதுக்காக கேட்கிறாங்க என்றது இல்ல. வந்த உடனே இருக்கிறது எதையாச்சும் கொடுத்து அவங்களை அனுப்ப பார்க்கிறோம், அப்படி இல்லாட்டி அந்த இடத்தை விட்டு நெடுவ பார்க்கிறோம். இதுதான் எங்களோட லைஃப், இதுதான் எங்களோட வாழ்க்கை. இன்னைக்கு சும்மா யோசிங்க, இது யாரும் யோசிக்கிறதுக்குரிய ஒரு விஷயம் அல்லானா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு எந்த ஒரு யாசகம் கேட்கக்கூடியவராக இருந்தாலும் சிலர் சொல்லுவாங்க, ஏனோ தெரியா எங்களுக்கிட்டே வந்து எல்லாம் கேட்கிறாங்க என்றுவாங்க. நாங்க அதை அப்படியே அடுத்த சைட்ல யோசிக்கணும். எங்களோட முன்னோர்கள் மற்றவர்களுடைய பிறருடைய தேவைகளை மதிச்சு நடந்திருக்கிறாங்க. அதனால அவர்களுடைய உம்மத்தில முஸ்லிம்கள் உதவி செய்வார்கள், முஸ்லிம் மார்க்கத்துல உதவி செய்ய சொல்லி இருக்குது என்றது அவங்களோட உள்ளத்துல இருக்குது. அதனாலதான் அவங்க முஸ்லிம்களை கண்டு அதிகமாக கேட்கிறாங்க. இது உண்மை. நாங்க யோசிக்கிறோம், கொஞ்சம் தொப்பிய போட்டுட்டு போவேலாம், எச்சடத்துல வந்து கையை நீச்சாங்க என்று அவங்களுக்கு தெரியும், மார்க்கத்தை விலகினவங்க செய்வாங்க என்றது. அதனால தான் கையேந்துறாங்க. பெருமைப்பட வேண்டிய விஷயமே தவிர கோவப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனா அவங்களுக்கு தெரியா, பேரளவுல தான் நாங்க மார்க்கத்தை வச்சு கொண்டிருக்கிறோம் என்றது தெரியா. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த மார்க்கம் எங்களுக்கு காட்டித்தார வழிமுறை, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டித்தார வழிமுறை என்னன்னா, பிற மனிதனுடைய தேவையை விளங்கி இந்த விஷயத்தை இந்த மார்க்கம் சொல்லி தரும். தேவை என்னன்றதை விளங்கணும். ஒரு மனிதனுடைய தேவையை விளங்கி உதவி செய்யும் பொழுது ரெண்டு விதமான சான்றிதழ்கள் கிடைக்குது. ஒன்று, அவனுடைய சொத்துல பரக்கத்து உண்டாகும். இரண்டாவது, அல்லாஹுடைய திருப்தி உண்டாகும். இந்த ரெண்டும் தானே தேவை. உலகத்துக்கு தேவை சொத்தின் அபிவிருத்தி, ஆகிரத்துக்கு தேவை அல்லாஹ்வின் திருப்தி. இந்த ரெண்டும் கிடைக்கும் எப்ப தேவையை அறிந்து உதவி செய்யும் பொழுது. பாருங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு சம்பவம் அழகான முறையில் சித்தரிக்கப்பட்டிருக்குது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அதிகமான காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுல இன்றைக்கு 5375 ஹதீஸ்களை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தான் ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு இஸ்லாத்துல அதிகமான ஒரு பகுதியை படிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு குர்ஆனுடைய வசனம் தெரியாமலும் இல்லை, அதற்குரிய விளக்கம் தெரியாமலும் இல்லை. ஆனாலும் மஸ்ஜிதுல உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. சில முக்கியமான சஹாபாக்கள் வரும் பொழுது குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பிப்பாங்க, காண்பிச்சு சொல்லுவாங்க, இதுக்குரிய விளக்கத்தை சொல்லிட்டு போங்களே. அவங்க விளக்கம் கேட்கிற அளவுக்கு விளக்கம் தெரியாதவர் அல்ல. குர்ஆன் இறங்கும் பொழுது பக்கத்துல நின்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு வசனத்துடைய விளக்கம் அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பல நாள் பட்டினியாக இருந்து பசி. தான் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓடி விளக்கம் கேட்கும் பொழுது
என்னுடைய நிலைமையை விளங்கி யாரு சரி எனக்கு சாப்பாடு தருவாங்க என்ற ஒரு நோக்கத்துலதான் அவங்க செஞ்சாங்க. குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிக் கொள்ளல, விளக்கத்தை சொல்லிட்டு பேசிட்டாங்க. பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாராங்க, அதே குர்ஆன் வசனத்தை ஓதி கேட்கிறாங்க, அவரும் விளக்கத்தை சொல்லிட்டு பேசிட்டார். மூணாவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. வந்ததோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி விளக்கம் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை பார்க்கறாங்க, அவங்களுடைய தேவையை விளங்கிக் கொள்றாங்க. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சிரிக்கிறாங்க, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லி கொடுக்கல, சிரிச்சாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிக் கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த தேவை என்னுடைய பசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளங்கிச்சு. சொன்னாங்க, வாங்க அபூ ஹுரைரா போவோம் ரலியல்லாஹு அன்ஹு. கூட்டி கொண்டு போறாங்க. வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட கேட்டாங்க, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? மனைவி சொன்னா, ஒரு சொட்டு பால் இருக்குது, ஒரு கோப்ப பால் இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளம் எல்லாம் சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், 2-3 நாள் பசி பட்டினியில இருக்கிறேன், பால் ஒரு கோப்பத்தை எடுத்து குடிக்க போறேன், சந்தோஷம். ஆனா கூட்டிகள் வந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறருடைய தேவையை சாதாரணமாக நினைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் யோசிக்க கூடியவங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசியில இருக்கிறாங்கடா, அவங்க ஒரு அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள்ல ஒருத்தர். இவர் பசியில இருந்தா முழு திண்ணை தோழர்களும் பசியில தானே இருப்பாங்க என்றதை விளங்கிக் கொள்வாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் ரிவாயத்துகள் அறிவிக்குது, திண்ணை தோழர்கள் 2 ரிவாயத், ஒரு ரிவாயத்துல 70 பேர், இன்னொரு அறிவிப்புல 300 பேர் இருப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அபூ ஹுரைராவே போயிட்டு எல்லா திண்ணை தோழர்களையும் கூட்டிக் கொள்வாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துல நிறைய சிந்தனைகள். ஒரு கோப்ப பால் தான் இருக்குது, இவங்க எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வர சொல்லிட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, தடுக்கவும் முடியாது, கூட்டிக் கொண்டு தான் வரணும். சரி, நான் தானே முதல்ல எனக்கு தானே குடிக்க தருவாங்க. அதை கொஞ்சம் மனசை ஆத்தி கொண்டு போறாங்க, எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு. முழு திண்ணை தோழர்களையும் கூட்டிக் கொண்டு வராங்க. திண்ணை தோழர்கள் என்றது யாரு? சொந்தமாக வீடு இல்ல, சொந்தமாக உறவினர்கள் இல்ல, ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதியாவாக வந்து அதை எடுத்து சாப்பிடுவாங்க, அப்படி இல்லாட்டி பசியிலே இருப்பாங்க. வாராங்க, 300 சஹாபாக்கள் வாராங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு முன்னுக்கு நிற்கிறாங்க. பால் கோப்பை தனக்கு வேணும், தான் பசியாரோனும், தன் தேவையை விட பிறருடைய தேவையை முற்படுத்தின அபூ ஹுரைரா அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான் என்றத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு படிச்சு கொடுக்குறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கையில பாலை கொடுத்து சொன்னாங்க, எல்லா சஹாபாக்களுக்கும் கொடுங்க. அரபில சொல்லுவாங்க, சாக்கில் கௌம் ஆகிருஹும் ஷுர்பா, பருகிடக்கூடியவர் தான் கடைசியாக குடிக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துல எவ்வளவோ ஆசைகள் எல்லாம் சுக்குநூறாகிருச்சு. சரி, மிஞ்சுமா சிந்தனை, இது எங்கப்பா மிஞ்ச போகுது? 300 பேர் மலை மாதிரி இருக்கிறாங்க, 10 தாண்டாது இந்த கோப்பை. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுக்கல, செயல் ரீதியாக காட்டி கொடுத்தாங்க. அதனாலதான் நம்ம சஹாபால அப்படி இருந்தாங்க. எடுத்து கொடுக்கிறார் ஒரு சஹாபி, 2வது சஹாபி, 3வது, 4வது, இப்படியாக 300 சஹாபாக்களும் வயிறு நிரம்ப அந்த பாலை குடிக்கிறாங்க. பால் வந்து கொண்டே இருந்துச்சு. கடைசியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அந்த பால் கோப்பையை கொடுத்து சொன்னாங்க, குடிங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு குடிக்கிறாங்க. மறுபடியும் சொன்னாங்க, குடிங்க. இன்னும் குடிக்கிறாங்க. 3வது தடவை சொன்னாங்க, குடிங்க. மறுபடியும் குடிச்சாங்க. 4வது தடவை சொன்னாங்க, குடிங்க. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லா யஜிது ஃபீ பத்னிஹி மகானு ஃபீ பத்னிஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வயித்துல இதுக்கு மிச்சம் இடம் இல்லை. கடைசியாக அந்த பாலை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடிச்சு முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குறாங்க. எப்ப தேவை அறிந்து உதவி செய்யும்.
இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடந்த சம்பவம் மட்டுமில்ல, சஹாபாக்கள் இது மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குது. கந்தக்குடைய யுத்தம், மதீனாவை சுத்தி அகல் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. வேகமாக வார குதிரை கூட அந்த குழியை தாண்டக்கூடாது, அவ்வளவு பிரமாண்டமான குழிகள் தோண்டப்படுவது. சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களையால வேலை செஞ்சு கொள்ள ஏலா, ஏனென்றா எங்களுக்கு சரியான பசி. தன்னுடைய ஆடையை தூக்கி காண்பித்தார்கள். எல்லாரும் வயிறு நேர நிக்கோணம் என்றதுக்காக கல்ல கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறைப்பாடு செய்யறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க மட்டுமில்ல அந்த நிலைமையில நானும் தான் என்று சொல்லி தன்னுடைய ஆடையை உயர்த்தி காட்டுறாங்க. அங்க 2 கல்லு கட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் பசியில வேலை செய்யறாங்க. அதோ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்ல கட்டிக்கொண்டு வேலை செய்யறதா, இதை எப்படியோ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை வஃபாத் ஆகும் பொழுது ஒரு பெரிய கடன் தொகையை வச்சுட்டு வஃபாத் ஆகினார். 6 குழந்தைகள், பெண் குழந்தைகள் வேற வச்சிருந்தாங்க. முழு பெண் குழந்தைகளையும் பார்க்கிறதுக்கு, முழு கடனையும் கொடுக்கிறதுக்கு அதிகமாக உதவி செய்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் ஹயாத்தோட இருக்கும் பொழுது மட்டுமில்ல, மௌத்துக்கு பின்னால கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்ததை அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக நிறைவேற்றி கடன்கள் அளிக்கப்பட்டன. கண்ணியமான சகோதரர்களே, அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பொறுக்க இயலாம அவசர அவசரமாக வீட்டுக்கு ஓடி போனாங்க. ஏற்று சொன்னாங்க மனைவி கிட்ட, இதுதான் நிலைமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பசியில் இருக்கிறாங்க, என்னால பார்த்து கொண்டிருக்கீங்களா, சாப்பிட கொடுக்க ஏதாவது இருக்குதா? சொன்னாங்க, கொஞ்சம் மாவு இருக்குது, நான் ரொட்டி சுடுறேன், நீங்க ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்குது, அதை அறுத்து சுத்தம் செஞ்சுட்டாங்க, கறியையும் சமைக்குது. அவசரமாக ஆடு அறுக்கப்படுவது, கறி கொண்டு வரப்படுவது, கறியும் சமைக்கப்படுவது, ரொட்டியும் சுடப்படுவது. அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நல்லா விளங்கிக்கோங்க, இந்த சாப்பாடு ஒரு 3-4 பேருக்கு தான் சாப்பிடணும், எல்லாருக்கும் சாப்பிடலாம். அதனால நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களோட 2-3 பேரையும் மட்டும் கூட்டிக் கொண்டு வாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு போக ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் மனைவி கூப்பிட்டு சொன்ன, கணவன மக்களுக்கு மத்தியில என்னைய கேவலப்படுத்திடாதீங்க, எல்லாரும் வந்தா நான் அசிங்கப்பட வேண்டும், அவ்வளவு சாப்பாடு எல்லாம் இல்ல, ஆனா செஞ்சது யாருக்காக? இன்னொருவருடைய பசிக்காக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பசிக்காக, அடுத்தவருடைய தேவைக்காக. தேவையை விளங்கி சொல்லல, நான் பணக்காரன் என்று சொல்லல, இந்த தேவையை விளங்கி செயல்படுத்தப்படுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து காதோரமாக சொன்னாங்க, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கும் அவங்களோட ஒரு 2-3 பேருக்கும் சாப்பிடுற அளவு சாப்பாடு வீட்டுல இருக்குது, நீங்க ஒரு 2-3 பேரை கூட்டி கொண்டு வாங்க. எந்தக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை பெருசாக பார்த்திருக்கிறாங்க. அது அவங்களோட வரலாற்றிலேயே இல்லாத ஒரு விஷயம். பார்த்தாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஆசையோட கெஞ்சி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. பார்த்தாங்க சஹாபாக்களை எல்லாரும் பசியோட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, நான் மட்டும் பேசி வயிறு நிரம்ப சாப்பிடுறதா? எனக்கு ஒரு அறிவித்தல் கொடுத்தாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல அவங்க எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு செஞ்சு வாங்க போயிட்டான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி வாரி போட்டுட்டு என்ன செய்யறது? வைஃப் யோசிக்கிறாங்க, வைஃப் என்ன சொல்லி அனுப்புதான், சொல்லி அனுப்பினா என்ன கேவலப்படுத்த வாரம் என்று கூட்டிட்டு போற என்ன நிலைமை? சும்மா யோசிச்சு பாருங்க நிலைமைய. நாங்க இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாற்றிருந்தா எப்படி இருக்கும்? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவசர அவசரமாக போறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பதட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளங்குது. ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்குறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களோட மனைவி கிட்ட சொல்லுங்க, கறி சக்தி அடுப்புல இருந்து இறக்கவானம் என்றுங்க, ரொட்டி சுடுறதை தொடர்ந்து சுட்டுக் கொண்டு வைக்க சொல்லுங்க, நான் வருவோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போறாங்க. மனைவி கிட்ட சொன்னாங்க, இப்படிதான் நடந்துச்சு. மனைவி தலையில கையை வச்சு சொன்னா, நான் சொன்னேன் தானே வைக்க. மறுபடி சொன்னாங்க, இல்ல நான் தெளிவாக காரோரமாக சொல்றேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இப்படி சொன்னாங்க. மனைவி கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா செஞ்சாங்க, அப்படி இருந்தா விட்டுடுங்க, அவங்களே பார்த்துக் கொள்வாங்க. வேற ஏதாவது சொன்னாங்களா?
உங்களுக்கு கரிசக்தி இறக்கவானுன்றாங்க. ரொட்டியை சுட்டுக் கொண்டே இருக்க சொன்னாங்க. சரி, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க, மனைவி உள்ளுக்கு தைச்சிட்டாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு உள்ளுக்கு இருக்கிறாங்க, வாராங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்தாங்க, அதுல கறியை ஊத்தி ரொட்டியை வச்சு சஹாபாக்களுக்கு சாப்பிட போட்டாங்க. முதல் 10 பேர் இந்த சின்ன ஊரு எல்லாருக்கும் வரையலாம், 10 பேர் வந்தாங்க, வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்க போறாங்க. 2வது 10 பேர் வராங்க, வயிறு நிரம்ப சாப்பிடுறாங்க போறாங்க, வாராங்க சாப்பிடுறாங்க போறாங்க. ஆனா கறியும் குறையல, ரொட்டியும் குறையல, குடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு கீழால வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 700 சஹாபாக்கள் அந்த சின்ன ஆட்டுக்குட்டி வந்த கொஞ்சம் மாதிரி நிரம்ப சாப்பிட்டாங்க. அவ்வளவு பேருக்கும் போதுமானதாக அல்லாஹ் கொடுத்தார். ஏன்? பிறருடைய தேவையை அறிந்து உதவி செய்யும். இதோட மார்க்கம் எனக்கு காட்டித்தார விஷயம். முதலாவது எங்கள்ல உண்டாகக்கூடிய பரக்கத். 2வது விஷயம் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய திருப்தி. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. இரவு நேரம் ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இன்றைய இரவு இந்த சஹாபிக்கு விருந்து கொடுக்க யார் தயார்? ஒரு சஹாபி எழுதினார், சொன்னாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் கொடுக்கிறேன். ஏனென்றால் பிரயாணி பசியோடு இருப்பார், தேவை அதிகமாக இருக்குது, அவரை நான் கவனிச்சுக் கொள்றேன். சரி, கூட்டிக் போறாங்க. மனைவி கிட்ட கேட்டாங்க, இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளியை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். தீனுள்ள பெண்மணிகள் எதையும் பொருந்திக் கொள்வார்கள், ஏதாவது சாப்பிட கொடுக்க இருக்குதா கேட்டாங்க. மனைவி சொன்னா, புள்ளைக்கு கொடுக்கிற சாப்பாடை தவிர எதுவுமே விட்டல. கணவன் சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விருந்தாளி, பல 100 மைல்களை தாண்டி கடந்து வந்தவர், சஃபர் செஞ்சு வந்தவர், பிரயாணத்தின் கஷ்டம் வேற, அவர் வயிறு நிரம்ப சாப்பிடணும். அதனால நீங்க என்ன செஞ்சிருங்க? புண்ணையை தூங்க வச்சு சாப்பாடு தயார் செய்ய அவருக்காக 3 பேரும் சாப்பிட உட்காருவோம். உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது நீங்க விளக்க, அதாவது லைட்ட சரிசெய்த மாதிரி அணைச்சு விட்டுடுங்க. வீட்டுல அவரு சாப்பிடட்டும், நாங்க சாப்பிடுற மாதிரி நடிப்போம். சாப்பாடு தயார் செய்யப்படுவது, சாப்பாடும் வைக்கப்படுவது, அந்த விருந்தாளியும் உட்கார்றார், இவர்களும் உட்கார்றாங்க, சாப்பாடு பரிமாறப்படுவது. மனைவி எழும்பி அந்த லைட்டை சரி செய்யற மாதிரி அணைச்சு விட்டுடுறாங்க. இருள் சீர்திருச்சு இந்த சஹாபி வயிறுடாம சாப்பிடுறா, அவங்க சாப்பிடுறாங்க என்று நினைச்சுக்கொண்டு, ஆனால் அந்த கணவனும் மனைவியும் பசியில சாப்பிடுற மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறாங்க. வயிறு நிரம்ப சாப்பிட்டவர் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு போறாரு, முழு குடும்பமும் பசியில இருக்கிறார்கள். அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மஜ்லிஸுக்கு அந்த சஹாபி வாரார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்து நின்றாங்க. எழுந்து நின்று அந்த சஹாபியை வரவேற்று கட்டி அணைச்சு சொன்னாங்க, நேற்று இரவு அந்த விருந்தாளியோட நீங்க நடந்த முறையை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைஞ்சிட்டான், அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான் என்று சொல்லி அந்த சஹாபியை பாராட்டினார். அல்லாஹ்வுடைய திருப்தி உண்டாகுது. அந்த இடத்துல இந்த விழாத்துல நாங்க கஷ்டப்படுறது எங்களுடைய சொத்துக்கள்லாம் வர வேண்டிய வரக்கத்துக்காக. இந்த வரக்கத் வேற எங்கேயும் இல்லை, பிறர் தேவைக்காக செய்யும் பொழுது அல்லாஹ் வச்சு. அதுல தனிமையில்தான் அவர்கள் நோம்பு பிடிக்கிறாங்க, குடும்பத்தோட நோம்பு பிடிக்கிறாங்க. 1வது நாள் நோம்பு திறக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு யதீம், ஒரு அனாத சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களே கேட்கிறாங்க. ஒரு சாப்பாடும் கொடுக்கப்படுவது, ஒரு குடும்பமும் பெற்றிருந்தீங்க. 2வது நாள் நோம்பு பிடிச்சு நோம்பு திறக்க உட்கார்றாங்க. அதுவும் சும்மா நோம்பு பிடிக்கல, நோம்பு பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பற்றினியாகத்தான் நோம்பு பிடித்தார்கள். நோம்பு திறக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு மூட்டை நூலை எடுத்து அதுல நூல்ல ஒரு பகுதிய நூலாக நெஞ்சு அதை விட்டுத்தான் மாவு வாங்கினாங்க. சொல்லுங்க, 2வது நாள் அடுத்த பகுதி, 3வது நாள் அடுத்த பகுதி என்று ஒரு மூட்டை பஞ்ச நூலாக நெய்துதான் நம்ம மாவு கிடைச்சிச்சு. 1வது நாள் வேட்டு சுற்றுறாங்க, ஒரு அனாத பிள்ளை வந்து கேட்குது, சாப்பாடு கொடுக்கப்படும். 2வது நாள் சாப்பிடுறதுக்காக உட்கார்றாங்க நோம்பு திறக்கிறதுக்கு.
ஒரு சிறை கைதி வந்து கேட்கிறார், முழு சாப்பாடும் கொடுக்கப்படும். மூணாவது நாள் நோன்பு திறக்கிறதுக்காக உட்கார்றாங்க, ஒரு மிஸ்கீன் வந்து கேட்கிறார், அவருக்கு முழு சாப்பாடும் கொடுக்கப்படும். 3 நாள் ஒரு குடும்பமும் பட்டினியாக நோன்பு பிடிக்கிறார்கள், நோன்பு திறக்கிறார்கள், அடுத்தவருக்கு உதவி செய்துவிட்டு 4வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மஜ்லிஸுக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கட்டி அனுப்பி சொன்னாங்க, அவரோட விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கியிருக்கிறான். அவரை பாராட்டி என்ன வசனம், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. அவர்கள் தன் ரப்பின் மீது கொண்ட அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக, முஹப்பத்தின் காரணமாக தன்னுடைய சாப்பாட்ட மிஸ்கீன்களுக்கும், சிறை கைதிகளுக்கும், அனாதைகளுக்கும் உணவளித்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இதை விட பெருசா என்னப்பா கிடைக்கும்? அந்த வரக்கத்தை உண்டாக்கி சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தான், இந்த தன்னுடைய பொருத்தத்தை வெளிப்படுத்தி சஹாபாக்களுக்கு படிச்சு. ஆனா இன்றைக்கு எங்கட நிலைமை, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வரக்கத் செஞ்சான்னு சொன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விருந்தில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பின்னால் பலதரப்பட்ட சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பாடை பார்த்து அழுதுட்டாங்க. பக்கத்துல ஒரு சஹாபி கேட்டார், யா அமீரல் முஃமினீன் நீங்க தடுக்கி நீங்க அழுவீங்க. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய 2 நண்பர்கள் யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இப்படியான சாப்பாடுகளை பார்க்க கூட இல்ல. நான் பயப்படுறது என்னன்னா, அவங்க 2 பேருக்கும் அல்லாஹ் கியாமத்துல கொடுக்கிற எல்லாத்தையும் எனக்கு இந்த உலகத்திலேயே தந்துருவானோன்னு பயப்படுச்சு. அவ்வளவுக்கு விசாலம் எடுத்து கொடுத்தான் பின்னால் உள்ள காலங்கள்ல. ஆனால் நாங்க எங்களோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்க இன்றைக்கு எந்த அளவுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்றதை யோசிக்க பார்க்க. மிஸ்கின்களுக்கு கொடுக்கிறது ஒரு சைட், இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது இன்னொரு சைட். இத ரெண்டையும் கடந்த ஒரு விஷயம் யோசிப்போம். அதுல நாங்க பிடிக்கிற பாசிட்டிவ் யோசிப்போம். நல்லா தெரிஞ்சவர், ரத்த உறவு, சொந்தக்காரர், நல்ல நண்பர் வந்து கேட்கிறார், எனக்கு அவசரமாக ஒரு சல்லி தேவை வந்திருக்குது, ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கொள்ள ஏழுமா என்று கேட்டால் எங்களுடைய சுயரூபம் வெளியில வரும். நாங்க முஸ்லிம்களாக நடந்து கொள்ற அந்த தருணம் வெளியில வரும். சும்மா யோசிச்சு பாருங்க, டக்குனு கொடுத்துருவோமா? எங்கட மனசு கொடுக்க உதுமா? கொடுக்க மாட்டோம். இங்கால வந்து யாரு சரி என்னப்பா சொந்த கூட்டாளி கேட்கிறாரு கொடுக்கலையான்னு சொன்னா அவருக்கு விளக்கம் தான் கொடுப்போம். என்ன சொல்லுவோம்? கொடுத்துட்டா தரமாட்டாரப்பா, கேட்டு மனசு வச்சு கொள்ளலாது, தான் கொடுக்காம இருந்தாலே சேஃப்ல காசு இருக்கும், அக்கௌண்ட்ல சல்லிக்கும். ஆனா சொல்லுவோம், மறவர் முன்னுக்கு கேட்டு இருந்தா தந்திருப்பேன் தானே என்று வாய் கூசாம போய் சொல்லுவோம். கொஞ்சம் நேரத்தோட சொல்லிருக்க கூடாதா, இப்பதான் இன்னாருக்கு குடிச்சேன் என்றும், இப்பதான் இந்த தேவைக்கு பயன்படுத்தினேன் என்றும் கொடுக்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா கண்ணியமான சகோதரர்களே, உதவி செய்வது ஆகப்பெரிய சுன்னத். அதனால தான் இஸ்லாத்துல கடன் கொடுக்கிறத கூட சுன்னத்தாக்கி வச்சிருக்கிறார். ஏன்? பிறனுடைய தேவை பூர்த்தி ஆகணும் என்றது. ஒருத்தருக்கு கடன் தர வசதி இல்ல, கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பு இருக்குது, ஆனா கொடுத்துக் கொள்ள ஏலா, வச்சுக்கொண்டு கொடுக்காம இருக்கிறது பாவம். கொடுத்துக் கொள்ள ஏலாத நிலைமையா அவருக்கு டைம் கொடுக்கிறதையும் மார்க்கம் சுன்னத்தாக்கி வச்சு நன்மைக்குரிய காரியமாகத்தான் ஆக்கி வச்சு. ஏன் காரணம்? அவருடைய தேவை பூர்த்தியாக. ஏன் இரவல் எடுக்கிறதுக்கான வச்சிருக்கு. ஒரு நகைய இஸ்லாமிய ஷரியத் சட்டத்துக்கு உட்பட்ட முறையில அடகு வச்சு வட்டி இல்லா முறையில அடகு வைக்கிறதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. காரணம் என்ன? தேவைகள் பூர்த்தியாக. ஆனா இன்றைக்கு அடுத்தவருடைய தேவைக்காக நாங்கள் செய்யக்கூடிய சேவைகள் எதுவுமே இல்லாம வைத்துக் கொண்டு கண்ணியமான சகோதரர்களே,
எங்களையும் பார்த்து படிக்க வேண்டியவர்கள் எங்களையும் பார்த்து விரண்டோடுற நிலைமை வந்துடும். உதவி செய்யறதுக்கு நாங்க தேடி செய்யணும், தேவை உள்ளவர்களை தேடி செய்யணும். அதிலுமாக விசேஷமாக தேவை இருக்கும், ஆனா வாய்ப்பு சொல்லாம இருப்பார்கள். அப்படியானவர்களுக்கு ஒரு விஷயம். விதவைகள் உதவி செய்யப்பட வேண்டியவர்கள், அனாதை குழந்தைகள் உதவி செய்யப்பட வேண்டியவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் உதவி செய்யப்பட வேண்டியவர்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார். தேவையை தெரிஞ்சு சிலருடைய உள்ளத்துல மனசுல ஓடிக்கொண்டிருக்கும். எங்க இன்றைக்கு எல்லாம் நல்ல நிலைமையிலயா வாராங்க, கொடுத்தா அநியாயமாக்குறாங்க, அதை தேவையில்லாத வழியில பயன்படுத்துறாங்க, போதை பொருளுக்கு யூஸ் பண்றாங்க, சொந்த கொடுத்து ஏன் பாவத்தை தேடணும் என்றது கடவுளுடைய கேள்வி. காசா கொடுக்க சொல்லி மார்க்கம் சொல்லல, தேவையை பூர்த்தி செய்ய சொல்லுது. பசி என்று கேட்கிறவருக்கு உணவெடுத்து கொடுத்துட்டா அதுல பிரச்சனை இருக்காது. ஆனா நேரம் இல்லை. சும்மா யோசிங்க, ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட பசி என்று கேட்கிறார், பசிக்குது ஏதாவது எடுத்து தாங்கன்னு சொன்னா நாங்க எங்களை சேர்த்து 20 ரூபா காசு எடுத்து கொடுத்துட்டு போறோம். இந்த 20 ரூபாய்க்கு என்ன சாப்பிடணும்ன்றது யோசிச்சு ஒருவருடைய வயிறு நிறம சாப்பிடணுமா, ஏதாவது எடுக்கணுமா? அதே ஒரு சாப்பாடு எடுத்து கொடுக்கறதுக்கும் வசதி இல்லாத நிலைமையில அல்ல எங்கள் யாரையும் வைக்கல. கொடுத்தார் குறைவில்லாம நமக்கு சொல்லுவான். ஆனா அந்த நம்பிக்கை எங்களுக்கு தெரியல, அதை கொடுக்கிற மனசு எங்களுக்கு தெரியல. உலமாக்கள் சொல்றாங்க, ஒருத்தர் தன்னுடைய தேவைக்காக சதக்கா செய்யறாங்க. இன்றைக்கு அதிகமானவங்க தன்னை பிள்ளைக்கு சோம் இல்ல, தன்னுடைய குடும்பத்துல ஒரு விஷயம் நடக்கணும் என்றதுக்காக இந்த சதக்கா செய்யறாங்க. இந்த சதக்கா எப்படி இருக்கணும் என்றதை தெளிவுபடுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க, அந்த சதக்காவை கொடுத்தா கொடுத்தவருக்கு நோகணுமா? அது எப்படி அப்பா கொடுத்தவருக்கு நோவும்? கொடுத்தா நோகம் உண்டாயபடி அவர் கொடுக்கிற அளவு அவருக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். 10,000 ரூபாய் இருக்கிறவருக்கு 20 ரூபாய் கொடுக்கிறது பெருசு இல்லை, ஆனா அவருக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கிறது பெருசு தான். ஒரு 2,000 ரூபாய் கொடுத்தா அது கஷ்டம் தான், யோசிக்க வைக்குவது, அவரை கஷ்டப்படுத்தும். 10 லட்சம் வைக்கிறவருக்கு 1,000 ரூபாய் கொடுக்கிறது பெருசு இல்லை, 10,000 ரூபாய் கொடுக்கிறது பெருசு இல்ல. ஆனா அது 1 லட்சமாக 50,000 கொடுக்கும் பொழுது அதுல ஒரு கஷ்டம் ஏற்படும். இந்த கஷ்டத்தோட 1,000 சதக்கா தான் பவர் கூட, நன்மை கூட, அதனுடைய அசரா, அதனால உண்டாகக்கூடிய விஷயம் தாக்கம் கூட என்று உலமாக்கள் நோகாம செய்யறத நொந்து கொண்டு செய்வது கஷ்டம்தான். ஆனாலும் தன் தேவை நிறைவேறணும், நம்முடைய அந்த குழந்தைக்கு ஷிஃபா கிடைக்கணும் என்றதுக்காக செய்யறாங்களே, இதுல தனக்கும் ஒரு வருத்தம் வரும். அதனாலதான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஆக மேலான கண்ணியமான சகோதரர்களே, ரப்பு எல்லாருக்கும் தந்திருக்கிறார். அழகான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்துல வச்சு இருக்கிறார். நாங்க செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், அதன் மூலமாக அல்லாஹ் எங்களை சோதிச்சு கொண்டு இருக்கிறார் என்று மறந்துடக்கூடாது. யார் ஒரு மனிதர் சொத்து செல்வங்களோடு இருக்கிறார்களா, அவங்க நினைச்சிடக்கூடாது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பரக்கத்தாக வச்சிருக்கிறான், அதுக்கு ஷுக்ர் செய்யணும். ஆனா அதே நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து கொண்டு இருக்கிறோம். எதற்காக? இந்த சொத்துடைய விஷயத்துல நான் கேள்வி கணக்கு கேட்கப்படுவேன். ஜக்காத்தை நிறைவேற்றினேனா, சதக்கா தானவர்கள் செய்தேனா, தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்தேனா, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு கொடுத்தேனா, கேட்கப்படுவேன் என்றது மனசில் இருக்கும். ஆதன்யமானவர்களே சகோதரர்களே, இன்ன தேவை அன்ன தேவை என்று சொல்லி விளங்கப்பட்ட தேவை இல்லை. ஒவ்வொருடைய தேவையும் வித்தியாசமானது. ஒவ்வொருவருடைய தேவைக்கும் ஏற்றார் போல நாங்க தான் சொல்லுவோம். மார்க்கம் எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் யோசிச்சிருக்கிறா. ஒரு மனிதர் பிரயாணம் செஞ்சு வாரா, இடையில வரும் பொழுது அவருடைய சொத்துக்கள் இல்லாம போயிடுச்சு. சில நேரம் பிளாஸ்டிக் போக்கடிப்பட்டு எல்லாரும் சல்லு இல்ல, வைத்துக் கொள்வதற்கு வசதி இல்ல. எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுகிறதா, அவர் யாருக்கிட்டும் கையெழுந்த தேவையில்லை, அவருக்கு உண்டான பங்கு ஜக்காத்துல ஒதுக்கீட்டு மார்க்கம். எங்கெல்லாம் கூட்டு ஜக்காத் செய்யப்படுவதோ அங்கெல்லாம் சபையில் வழிபோக்கர்களுக்கு ஒரு பங்கு ஒதுக்கப்படுவது. அதன் மூலமா அவரு தன்னுடைய சொந்த ஊருக்கு போய்த்து சேர வேண்டிய சகல ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லி மார்க்கம். அந்த அளவுக்கு பிறருடைய தேவைகளை மதிப்பு மார்க்கம். யாற்றை கையெழுந்து தேவையில்லை.
நாங்க போய் சொல்றோம். நீங்க ஏன் யார்கிட்டையும் கேட்கிறீங்க? உங்களுக்கு இடத்துக்கு போகலாம். சகோதரர்களே, அந்த அளவுக்கு மார்க்கம் பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்குது. ஆனா அந்த மார்க்கத்தை பின்பற்ற நாங்க இவ்வளவு மோசமாக இருக்கிறோம் என்றதை யோசிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப தந்திருக்கக்கூடியதுல கொஞ்சம் சரி ஏழுமான வகையில பிறருடைய தேவைகளை எல்லாருமே நாங்க செய்யணும். தேவைகளை மதிக்கணும். என்ன சொல்ல வாரால் என்றதை கேட்டு செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்கிறதுக்கு தான் ரொம்ப தந்து நாங்க கொடுத்தோம். அல்லாஹ்வுக்கு வந்து ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒன்று எங்களோட சொத்துல பரக்கத்து உண்டா, இரண்டாவது அல்லாஹ்வுடைய திருப்தி உண்டா. இந்த ரெண்டும் தான் நேரமாக வாசலுக்கு தேவையானதும். ஆகவேரான கண்ணியமான சகோதரர்கள், நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான சிறந்த ஒரு அடியானாக மாறுவதற்கு அல்லாஹ் நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா, எங்களுடைய உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயா, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. எங்கள் மூலம் கொடுக்கக்கூடிய மனசுங்களுக்கு தந்திரியா அல்லா. எங்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய அடுத்த உதவி செய்யக்கூடிய இடத்துல ஆக்கிரியா அல்லா. எல்லா பொருட்களின் மூலமாக தேவைகள் அறிந்து செய்யக்கூடியவர்களாக ஆக்கிரியா அல்லா. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்துறியா அல்லா. எங்களுடைய வாழ்க்கையில பறக்க செஞ்சிரியா அல்லா. தொழில பறக்க செஞ்சிரியா அல்லா. கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீயும் உறுதுணையாக இருந்திரியா அல்லா. யாரும் உதவி செய்யக்கூடிய மக்களாக ஆக்கிரியா அல்லா. எல்லாம் எங்களுக்கு முன்னுடைய தேர்ச்சி அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கிரியா அல்லா. ஒரு முஸ்லிம்களையும் பாதுகாக்கிறியா அல்லா. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்கிறியா அல்லா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.